ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ ஒரு 20,000 இருக்கிற செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M40யும் விவோ Z1 ப்ரோவும் வந்து ஒரு பயங்கர காம்படிட்டிவான மொபைலாகவே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபோனோட கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்தோம்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகேடி தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையும் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பார்க்கையில் வந்து விவோ Z1 ப்ரோவில் வந்து ஒரு 6.53 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு கலர்ஸ்லாம் அக்யூரேட்டாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல வந்து பஞ்சுவல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும். இதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி M40 பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்லேயும் வந்து ஒரு 6.3 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து LCD டிஸ்பிளே தான். ப்ளஸ் வந்து இதுலேயும் பஞ்சுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு டிஸ்பிளே பார்க்கறதுக்கு வைப்ரண்ட்டாகவும் நல்லாவே இருந்தாலும் இங்கே வந்து விவோ Z1 ப்ரோக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா வந்து இதை கம்பேர் பண்ணும்போது அது வந்து 6.53 இன்ச் இருக்கிறனால மீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ வந்து இது வந்து விவோ Z1 ப்ரோக்கு ஒரு அட்வான்டேஜாகவே இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே தான் வந்து ரெண்டு ஃபோன்ஸும் சில மாறுபாடுகள் இருக்குது. இதில் வந்து விவோ Z1 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ புதுசாக லான்ச் ஆன Snapdragon 712 அப்படிங்கிற ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் வந்து 10 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்கனால பேட்டரி லைஃபும் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அருமையாக இருக்கும். கிராஃபிக்ஸ்னு பார்க்கும்போது இங்கே வந்து Adreno 616 GB கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும். இதை தவிர இங்கே வந்து கேமிங் டர்போ 2ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதே வந்து சாம்சங் கேலக்ஸி M40 வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவர்ஃபுல்லான Snapdragon 675 அப்படிங்கிற ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து 11 nm டெக்னாலஜியில் பில்ட் ஆயிருக்கு. ப்ளஸ் வந்து ஜிபியும் பார்க்கும்போது இதில் வந்து Adreno 612 GPU வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்கும் நல்லாவே இருக்கும். ஸோ சைட் பை சைட் கம்பேரிசன் பார்க்கும்போது இங்கே வந்து இப்போ புதுசாக லான்ச்னா Snapdragon 712 வந்து ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ வந்து சாம்சங் கேலக்ஸி M40 விட இங்கே வந்து 712 நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ விவோ Z1 ப்ரோக்கு வந்து ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்குன்னே சொல்லலாம். கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இங்கே ரெண்டு ஃபோன்ஸ்லேயும் வந்து பின்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே விவோ Z1 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரியாக வந்து ஒரு 16 MP f1.8 அப்பச்சர் சைஸில் ஒரு பிரைமரி கேமராவும், செகண்டரியாக வந்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து ஒரு 2 MP டிப் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க f2.2 அப்பச்சர் சைஸில். இது மூலிமா பிக்சல் பெண்டிங் மூலியமாக வந்து இங்கே வந்து செல்ஃபி ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து சாம்சங் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்கில் வந்து பின்னாடி வந்து பிரைமரி வந்து 32 MP f1.7 அப்பச்சர் சைஸில் பிரைமரி சென்சாரும், 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு 5 MP டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க பஞ்சுவலில் ஒரு 16 MP வந்து f2.0 அப்பச்சர் சைஸில் வந்து ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரான்னு பார்க்கும்போது ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. பட் வந்து சாம்சங்கில் ப்ரொடியூசர் இமேஜ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்லைட் எட்ஜ் சாம்சங்கில் இருக்குன்னு சொல்லலாம். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்ஸ்லையும் வந்து 4 GB RAM 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மற்றும் 6 GB RAM 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரெண்டு வேரியன்ட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஃபோன்ஸ்லையும் வந்து டூவல் சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Z1 ப்ரோவில் டூவல் சிம் கார்டு ஸ்லாட் ப்ளஸ் வந்து ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து சாம்சங்கில் வந்து டூவல் சிம் கார்டு ஸ்லாட் அப்படி இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு வந்து போட முடியும். இது ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட். ஸோ வந்து SD கார்டு இல்லாட்டி சிம் கார்டு தான் போட முடியும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தில் வந்து விவோ Z1 ப்ரோக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னே சொல்ல முடியும். பட் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற மைக்ரோ SD கார்டில் வந்து 1 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. OS மற்றும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது விவோ Z1 ப்ரோ வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 9 Pieல வந்து ரன் ஆகுது. ஆன் டாப் ஆஃப் பார்த்தீங்கன்னா FunTouch OS 9 அப்படிங்கிற கஸ்டம் UIயில் வந்து ரன் ஆகுது. இந்த UI பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி M40 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 9 Pieல தான் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டம் யூஐயான ஒன் UI அப்படிங்கிற யூஐயில் வந்து இது ரன் ஆகுது. இந்த UI ரொம்ப ஸ்மூத்தாகவும் புதுசாகவும் இருக்குது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து சாம்சங் கேலக்ஸி M40க்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னே சொல்ல முடியும். பேட்டரி கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது இங்கே வந்து விவோ Z1 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டைப் C கொடுக்கல. இது ஒரு டவுன் சைடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி M40 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன சைஸ் பேட்டரி தான். அதே மாதிரி சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரீடைன் பண்ணல. இது ஒரு டவுன் சைடுன்னு சொல்ல முடியும். ஸோ ஓவராலாக கனெக்டிவிட்டி அதுக்கப்புறம் பேட்டரி கெப்பாசிட்டி பார்க்கும்போது இங்கே வந்து விவோ Z1 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம். ஸோ வந்து இங்கே வந்து விவோ Z1 ப்ரோக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம்.
கடைசியாக ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே தான் வந்து ரெண்டு ஃபோன்ஸுக்கு வந்து சில வித்தியாசங்கள் இருக்குது. Vivo Z1 Pro வந்து பார்த்தீங்கன்னா 14,500 அப்படிங்கிற விலையில் வந்து இந்தியாவில் வந்து சேலுக்கு வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Samsung Galaxy M40 வந்து பார்த்தீங்கன்னா 19,990 அப்படிங்கிற விலையில் வந்து சேல் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லேயும் ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் ரேஷன் பார்க்கும்போது Vivo Z1 Pro தான் வந்து இங்கே வந்து கிளியர் வின்னர்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Redmi Note 7 Pro, Realme 3 Pro இந்த மாதிரி எல்லா ஃபோன்ஸுக்கும் வந்து ஒரு நல்ல காம்படிட்டிவாக இருக்கிற ஒரே ஃபோன் என்னன்னு சொன்னால் Vivo Z1 Pro தான். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்பவே வர்த்துன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்து இந்த Vivo Z1 Pro அதுக்கப்புறம் Samsung Galaxy M40 கம்பேரிசன் உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஃபோன்ஸில் எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகே டெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.